மகாபாரத போரில் சகுனி கிருஷ்ணனின் அணு விஞ்ஞானத்தை கைக்கொண்டு அணுகுண்டு போட்டதை இன்றைய சகுனியாகிய ஒப்பன்ஹீமர் கிருஷ்ணனின் அணு விஞ்ஞானத்தை திருடி அணுகுண்டு செய்து ஜப்பானின் மீது வீசி ரிப்பீட் செய்திருந்தான். இரண்டாம் ராமாயணத்தை ஈழத்தில் 2009 நிகழ்த்தியது போல இரண்டாம் மகாபாரதத்தை தென் தமிழகத்தில் நிகழ்த்தும் அங்கமாகத்தான் குமரிக்கண்டத்தை குறிக்கும்படி பெயரிடப்பட்ட கூடங்குளத்தில் சகுனியை குறிக்கும்படி ஒவ்வொன்றும் 1000 மெகாவாட் திறன் கொண்ட 6 அணு உலைகளை கட்டியுள்ளான் இந்திய பிராமணன். அதாவது தென் தமிழகத்தில் அணுகுண்டு வெடிப்பதற்கு பதிலாக இந்த அணு உலைகளை விபத்தால் வெடித்தது போல சித்தரித்து வெடிக்க வைத்து இரண்டாம் மகாபாரத போரை நிகழ்த்தி குமரிக்கண்டம் அழிந்ததைப் போன்ற ஒரு அழிவை தென் தமிழகத்தில் நிகழ்த்த திட்டமிட்டிருந்தான் பிராமணன். இந்த சதியை நான் அம்பலப்படுத்தியதால் அவனால் தமிழகத்தில் இரண்டாம் மகாபாரத போரை நிகழ்த்த இயலவில்லை. இப்படி நடக்கும் என்று எதிர்பார்த்திருந்த யூதன் அதற்கு பதிலாகத்தான் மகாபாரத போரில் இங்கு அழிந்திருக்க வேண்டிய பொதிகைமலை குருகுலத்திற்கு பதிலாக தமிழகத்தின் மிரர் சைட் ஆன ஆசாவில் அங்குள்ள குழந்தைகளை கொன்று இரண்டாம் மகாபாரத போரை நிகழ்த்தி கொண்டுள்ளான் யூதன்.